வெற்றியடைஞ்ச வேட்பாளர்கள் வந்து நேராக பனையூர் மாறினாரு. இல்லை அந்தந்த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் அதுக்கப்புறம் தனியாக போகும். இன்னைக்கு வந்து கவுண்டிங்க்கு எப்படி ஹேண்டில் பண்ணணும், கவுண்டிங் அன்னைக்கு எவ்வாறு கவனமாக செயல்பட வேண்டும் என்று எங்களோட 4ஆம் தேதிக்கு பிறகு தலைவரோட அடுத்த கட்ட இல்லை அது அறிவிப்பு வரும். ஒவ்வொரு கட்டத்திலும் அதுக்கு அறிவிப்பு வரும். இன்னைக்கு 4ஆம் தேதி எப்படி இவங்க கவனமாக செயல்பட வேண்டும் என்று அறிவுறுத்தப்பட்டுள்ளது. இல்ல அதுதான் இல்ல அதுக்கு 4ஆம் தேதி ரிசல்ட்டுக்கு அப்புறம் தான் நம்ம பார்க்க முடியும். கண்டிப்பா எங்களுக்கு முழு அளவில் இதுவரைக்கும் பார்க்காத ஒரு தேர்தல். நீங்க எல்லாரும் களத்துல எத்தனையோ தேர்தல் பார்த்திருப்பீங்க. நீங்கள் யாரும் பார்க்காத ஒரு தேர்தல் களமாக இந்த களம் கண்டிப்பா எல்லாருக்கும் இருந்திருக்கும். யாருனாலையும் கணிக்க முடியாத ஒரு தேர்தல் களமா இருந்திருக்கும். ஒட்டுமொத்த மக்களும் தமிழக மக்களும் ஆர்வமாக போய் பூத்துல வாக்களிச்சு தான் ஏதோ அவங்க வீட்டுல ஒரு விழாவோ ஒரு திருவிழா மாதிரி இந்த ஒரு தேர்தல். கண்டிப்பா இது ஒரு மாற்றத்திற்கான தேர்தல். களத்தில் முழு அளவில் எல்லாருமே பார்த்தோம். எல்லா அளவில் அப்படி குழந்தைகளிலிருந்து பெரியவர்கள் வரைக்கும் அனைவரும் ஆர்வமாக எதிர்பார்க்கும் ஒரு தேர்தல். கண்டிப்பாக அவர்கள் எதிர்பார்ப்பு என்றைக்கும் பொய்யாகாது. 100% மக்களுடைய எதிர்பார்ப்பு 85%க்கான காரணம் வந்து எஸ்ஏஆரா இல்ல டிவிகேவோட இம்பாக்டா இருக்கும். இல்ல ஓட்டிங் அனாலிசிஸ் நம்ம தனியா பண்ணிக்கலாம். மக்கள் அனைவரும் எவ்வாறு வாக்களித்தார்கள் நம்ம பேசிக்கலாம். ஏன்னா மக்கள் அனைவரும் எல்லா தரப்பு மக்களும், நீங்க திமுக வாக்காளர்களும் எங்களுக்கு வாக்களித்திருக்கார்கள், அதிமுக வாக்காளரும் எங்களுக்கு வாக்களித்தார்கள். ஒட்டுமொத்தமாக தமிழக மக்கள் அனைவரும் மாற்றத்தை விரும்பி வாக்களித்துள்ளனர். அதை நீங்க தேர்தல் அன்னைக்கு பாத்துக்கலாம். நம்ம இந்த மற்ற ஓட்டிங் பேட்டர்ன் அனாலிசிஸ் எல்லாத்தையும் நம்ம அலசிட்டு இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. நம்ம 4ஆம் தேதி ரிசல்ட் வர அதை பார்த்து நம்ம கண்டிப்பா என்ன அன்னைக்கு நடந்திருக்கோ அதை தெரிஞ்சுக்கலாம். வேற ஏதாவது கேள்வி வாக்குச்சாவடி மையங்கள்ல வந்து பல்வேறு நிர்வாகிகளிடையே மோதல் ஏற்பட்டது. இது தலைவர் கவனத்துக்கு கொண்டு போயிருக்கீங்களா? இல்ல கண்டிப்பா கொண்டு போயிருக்கோம். எங்கெங்கெல்லாம் அந்த மாதிரியான சூழ்நிலை இருக்கோ அதை வந்து நாங்க அங்க டிஜிபிக்கும் தேர்தல் ஆணையத்துக்கும் கொடுத்திருக்கோம். கூடுதலாக எங்களுடைய நிர்வாகிகளுக்கு பாதுகாப்பு கேட்டிருக்கோம். சைதாப்பேட், முக்கியமாக சைதாப்பேட்டு, அப்புறம் கேவிக்கு போம் போன்ற ஏரியாவில் எங்களுடைய நிர்வாகிகளுக்கு கூடுதல் பாதுகாப்பு கேட்டிருக்கோம். அங்கெங்கெல்லாம் வந்து மா சுப்பிரமணியத்துடைய தூண்டுதல்னால ஒரு மிகப்பெரிய கலவரம் அன்ற சைதாப்பேட்டில் நடந்தது. அதே மாதிரி ஒவ்வொரு இடத்துலையும் நாங்கள் கண்டிப்பாக எங்களுடைய தலைவருடைய கவனத்திற்கும் தலைவருடைய அறிவுறுத்தலின்படி நாங்கள் தேர்தல் ஆணையத்திற்கும் அந்தந்த இதில் இருக்கிற காவல் நிலையத்திற்கும் நாங்கள் புகாராக அளித்திருக்கிறோம். கண்டிப்பாக எங்கெங்கெல்லாம் காவல்துறை அதிகாரிகளும் இப்பயாவது உண்மை நிலையை புரிஞ்சிட்டு நேர்மையாக நியாயமாக செயல்பட வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். சைதாப்பேட்டை நீங்க சொன்னதால கேட்கிறேன், கவுண்டிங்க்கு வந்து யார் வந்தாலும் அவர்கள் மீது தாக்குதல் நடத்தப்படும். இல்ல கண்டிப்பா எங்களுக்கும் அந்த செய்தி வந்தது. அதாவது சைதாப்பேட்டையில் எங்களுடைய நிர்வாகிகளை தாக்க மா சுப்பிரமணியம் வந்து பல ரவுடிகளை ஏற்பாடு செய்திருப்பதாகவும், அங்கே கவுண்டிங்க்கு வரும் எங்களுடைய நிர்வாகிகள் தாக்கப்படும் சூழ்நிலை இருப்பதாகவும் அதுக்காக நாங்கள் புகாரும் அமைச்சிருக்கிறோம். கண்டிப்பா நாங்கள் தேர்தல் ஆணையம் தனியாக ஒரு புகார் அளிக்கவும் உள்ளோம். கண்டிப்பா தேர்தல் ஆணையம் எங்களுடைய நிர்வாகிகளுக்கும் அங்கேயும் பாதுகாப்பு இதே மாதிரி நிறைய இடத்துல இருக்கு, அது கொடுக்கும். துறைமுகத்தில் அதே சூழலா இருக்கு. நீங்க போலீஸ் பாதுகாப்பு கொடுக்க வேண்டிய சூழல் அளவுக்கு இல்ல நீங்க பாத்திருப்பீங்க. இதே தான் சென்னை பெரும்பாலான இடங்கள், தமிழகத்தில் பெரும்பாலான இடங்கள்ல திமுக வந்து தோல்வி பயத்தால் இப்பயே வந்து அவங்களுடைய அராஜகத்தை கட்டழுத்து இருக்காங்க. பொதுமக்களும் நேரடியாக பார்த்துட்டு இருக்காங்க. இது ஒன்றும் அவங்களுடைய சொத்து இல்லை, அவங்க யாருங்க மன்னரும் இல்லை. கண்டிப்பாக 4ஆம் தேதி எல்லாத்துக்கும் சேர்த்து மக்கள் நல்ல பதிலடி கொடுப்பார்கள். முற்றிலுமாக இது திமுக தமிழகத்திலிருந்து தீய சக்தி திமுக அகற்றப்படும் நாள் வெகு தூரம் இல்லை, இன்னும் 3 நாட்கள் 4 நாட்கள். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.